வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திருச்சி கிழக்கிலும் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன்பு நின்று தன்னுடைய பிரச்சாரத்தையும் மாற்றியிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திறந்த வேனில் நின்றபடியே விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். முன்னதாக வேட்புமனு தொடங்கிய முதல் நாளே விஜய் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அன்றைய தினமே பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து வில்லிவாக்கம், அண்ணாநகர் தொகுதிகளில் விஜய் பிரச்சாரம் செய்ய இருந்தார். ஆனால் பாதுகாப்பு கருதி பிரச்சாரத்தை தள்ளி வைப்பதாக அறிவித்தனர். நேற்று மற்றும் நேற்று முன்தினம் விடுமுறை என்பதால் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்றார். இந்த நிலையில் கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய திருச்சி மாநகராட்சி 2வது மண்டல குழு அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் பின்னர் திறந்த வேனில் நின்றபடியே மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே இருக்கக்கூடிய விஜய் திறந்த வேனில் நின்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் பின்னர் காந்தி மார்க்கெட், டிவிஎஸ் டோல்கேட் வழியாக விமான நிலையத்திற்கு சென்னை புறப்பட்டு செல்ல இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சற்று நேரத்திற்கு முன்பு அவருடைய தேர்தல் பரப்புரையானது நிறைவு பெற்றிருக்கிறது. விஜய் வேட்புமனு தாக்கல் செய்யும் மாநகராட்சி மண்டல அலுவலகம் மற்றும் பிரச்சாரம் செய்ய உள்ள மரக்கடை ஆகிய இடங்களில் மாநகர போலீஸ் கமிஷனர் காமினி தற்பொழுது முழு ஆய்வையும் மேற்கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தது குறிப்பிடத்தக்கது. எந்த பிரச்சனையும் ஏற்படாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். இதனிடையே தாவேகா தலைமை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன், மண்டல ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் ஆகியோர் நேற்று விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள இடத்தை பார்வையிட்டதும் குறிப்பிடத்தக்கது. திருச்சி கிழக்கு தொகுதி கள நிலவரம் பார்த்தோமேனால் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடும் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கு 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது உருவானது. மலைக்கோட்டை, தாயுமானவர் கோவில், நத்தர்ஷா பள்ளிவாசல், லூர்து அன்னை ஆலயம் ஆகிய இந்த தொகுதியில் உள்ள ஆன்மீக ஸ்தலங்களாகும். திருச்சியின் மையப்பகுதியில் இந்த தொகுதி இருப்பதால் முழுக்க நகர்ப்புற தொகுதியாகும். திருச்சி மாநகராட்சியின் சில வார்டுகள் இந்த தொகுதியில் வருகின்றன. 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவும், 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவின் பார்த்தீங்கன்னா இனிக்கோ இருதயராஜும் வெற்றி பெற்றிருக்கின்றனர். கடந்த முறை வெற்றி பெற்ற இனிக்கோ இருதயராஜை இந்த முறையும் திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். அதிமுக சார்பில் ராஜசேகரன் களத்தில் இருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயும் கோத்தாவில் குதிப்பதால் இங்கு மும்முனை போட்டியானது நிலவுகிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் பெண்கள், இளம் வாக்காளர்கள், கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த வாக்குகளை வைத்துதான் கடந்த முறை இனிக்கோ இருதயராஜ் வெற்றி பெற்றார். இந்த முறை அந்த வாக்குகள் விஜய் பக்கம் திரும்பினால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது திருச்சி கிழக்கில் தன்னுடைய அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்து பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார்.